ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போகிற ரால என்ன நடக்க போகுது, ஸோ ஃபுல் ப்ரிவியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துலாம். அண்ட் ஆல்சோ ஒரு பிக் ரிட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாக டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக போறியாரோ சரி நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோ அண்ட் ஆல்சோ ரெசல்மேனியா 42, 43 ரிலேட்டட் பிக் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணி நம்ம சேனல் ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இப்போ கரண்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டர்ன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WLCலேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ராயல் ரம்பிள் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்கமிங் பிக் ஸ்டார்ஸோட ரிட்டர்ன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இப்போ அப்கமிங் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ராயல் ரம்பிள் முன்னாடி நடக்க போகிற ரா ஸ்மாக்டவுன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WWE யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வீக்லி எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து யூரோப்பில் நடக்க போகிற ராயல் ரம்பிள் முன்னாடி வர நடக்க போகிறது. ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் ராவும் லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா WWE பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய மூவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்குறாங்க WWE ஆடியன்ஸ். ஸோ கன்ஃபார்ம் ஸ்டார்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் CM Punk கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கந்தரையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஏஜி ஸ்டைல்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விஷனை சேர்ந்த பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், லோகன் பால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்டு ஸ்டாராக WLC இருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது WLCலேருந்து 2 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 3 செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய WWE விமன்ஸ் டேக் டீம் சாம்பியனாக இருக்க ரியா ரிப்ளே யூஎஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கிக் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் ராவோட ஜெனரல் மேனேஜரான ஆடம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது போக நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் CM Punk வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போகிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பிரான் பிரேக்கரை பீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணியிருந்தார்ல. ஸோ அதை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரெக்குவல் ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனான ஸ்டெஃப்னி வாகர் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் vs ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா WLC வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பேப்பர்விலே புக் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த வீக்லி எக்ஸ்போர்ட்டில் புக் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு WWE இதை மல்டிபிள் ஃபியூடாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க போல். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்பர் ரிட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கரண்ட்டாக LA Knight வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ராவுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் ரா நடக்க போகிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா LA Knight வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறாராமா. ட்ராவல் பண்ணி அந்த உள்ள ஏரியா அந்த அங்கே உள்ள அரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மோஸ்ட் ப்ராப்ளியாக இருக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WLCலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபைட்ஃபுல் செலக்ட் ட்ரஸ்டடான இன்சைடர். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ LA Knight வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. ஸோ அவர் வந்து ஷோவில் ரிட்டர்ன் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LA Knight இருக்க போறாருன்றதை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வராருன்னா கண்டிப்பாக ரிட்டர்னுக்காக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ நான் அப்கமிங் வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் LA Knight, சாட் கேபிள் மாதிரியான ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு நடக்க போகிற ராவில் வந்து LA Knight ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுவோம். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா